இந்த நெருக்கடிக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது என்பது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு யுத்தத்தை தொடுத்தார்கள். யுத்தத்தை துவங்கிய போது ஈரான் என்கிற சின்னஞ்சிறிய நாட்டை ஒரு வார காலத்திற்குள் நான் முடித்து விடுவேன் என்று வீராதி வீரபத்திரம் பேரமாறி ட்ரம்ப் பேசினார். நமக்கெல்லாம் தெரியும். இப்ப ஏறத்தாழ 80 நாட்கள் ஆயிடுச்சு, ஒன்னும் பண்ண முடியல. இப்ப அவர் நிலைமை என்னன்னா, ட்ரம்பினுடைய நிலைமை என்னன்னா, இப்ப சைனாவுக்கு போய் சீன அதிபரை பார்த்து அவர் கையை பிடிச்சி கெஞ்சி எப்படியாவது இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு உதவி பண்ணுங்க என்கிற மிக பரிதாபகரமான நிலைமைக்கு ட்ரம்ப் உள்ளாயிருக்கிறார். ஏன்னா அவர்தான் உலகத்திலே பெரிய வீரன். அவருக்கு ஒரு நினைப்பு. அமெரிக்காவில் எந்த அதிபர் வந்தாலும் அந்த நினைப்போட தான் வராங்க. வந்ததுக்கு பிறகுதான் இப்படி வீர் ஒன்று விலைக்கு வாங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாமல் எப்படியாவது இப்போது ஆளை விட்டால் போதும் என்கிற பரிதாபகரமான நிலைமைக்கு அமெரிக்கா இப்போது உள்ளாகி இருக்கிறது. ஆகவே இப்போது நிபந்தனை விதிக்கிற இடத்தில் ஈரான் இருக்கிறதே தவிர அமெரிக்கா கிடையாது. நான் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துகிறோம் என்கிற அளவுக்கு ஈரானுடைய கை என்பது இப்போது ஓங்கி இருக்கிறது. எப்படி இருப்பாலும் இவ்வளவு சண்டையில மாட்டிக்கிட்டு மீள முடியாத சிக்கல் இருக்கிறது சாதாரண பொதுமக்கள் தான். இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளை சார்ந்த மக்கள், மேற்காசிய நாடுகளை சார்ந்த மக்கள், இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுடைய மக்கள் மீள முடியாத நெருக்கடிக்கு இந்த யுத்தத்தின் விளைவாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மூல காரணம் யுத்தம் தான் என்று சொன்னால், யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக மோடி என்ன சொல்றாரு? 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க. என்னமோ அன்னாரம் காலையில எண்ணிக்கிறோம், நேரம் அரியாட்சி நிலையத்துக்கு போய் ஆளுக்கு 1 கிலோ தங்கத்தை வாங்கி வீட்டுல வச்சிருந்தா அடுத்த வேலையை பார்க்கிற மாதிரி. அந்த எந்த நாட்டுல வாங்காதே தெரியல. எந்த உலகத்தில் இருக்காது மோடி? அன்னார மக்கள் தங்கத்தை தான் வாங்கி வச்சுட்டு இருக்காங்களா? மக்கள் பூரா நல்லது கெட்டதுக்கு போகணும், அல்லது ஒரு விசேஷத்துக்கு போகணும்னாவே நகை கடைக்கு போறதை விட கல்யாணி கவலைங்க தான் அதிகமா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அதே வாங்க முடியுமா இல்லையான்னு தெரியல போகப்பட்டா. அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை ஒரு பவுன் 1.25 லட்சம் ரூபாய் பேர் விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை லட்சம் ரூபாய் ஏறும் என்று தெரியாது. இத்தகைய சூழ்நிலையில் அத்தியாவசியமான தேவைக்கு பெண்ணுக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் அல்லது குழந்தைக்கு ஒரு அணிகலன் போட்டு பார்க்க வேண்டும் என்றால் அதெல்லாம் பொய்யாய் கனவாய் பழங்காயாய் போய்விடும் என்கிற அளவுக்கு தங்கத்தோட விலை என்பது முன்னை நோக்கி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர் யாருக்கு உபதேசம் பண்றாரு? 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க. எதை வாங்கினாலும் அவனை போய் பார்த்து சொல்லையா? எதுக்கு நாட்டு மக்கள் 100 கோடி பேருக்கு இந்த உபதேசத்தை பண்ணிட்டு வேணுமே? அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இலவச அறிவுரைகளை அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்னா எல்லாரும் சொந்தக்காரத்தை போட்டு போயிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்தியாவுடைய பெரும்பகுதி மக்கள் பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். அதனால்தானே மெட்ரோ 1, மெட்ரோ 2, மெட்ரோ 3, மெட்ரோ 30 கூட போட்டு இருக்கு. பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துவதனால இத்தனை திட்டங்கள் வருகிறது. எனவே பொது போக்குவரத்தை பயன்படுத்தாம மக்கள் பூரா ஆளுக்கு ஒருத்த காலை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆகவே நடைமுறை யதார்த்தத்துக்கும் மோடியினுடைய அறிவுரைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவருக்கு இந்திய நாட்டு மக்களுடைய யதார்த்தமான நிலைமை என்பது புரியாதவரை போலத்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அறிவுரைகள் என்பது வெற்றி அறிவுரைகள், சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அறியாத ஒரு மூலத்தனமான அறிவுரை என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஆகவே அவருடைய அறிவுரையினால் இந்த பிரச்சனை தீராது. மிக முக்கியமான விஷயம், இங்கே தலைவர்கள் குறிப்பிட்டதை போல பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது என்று சொன்னால் எல்லா பொருட்களுடைய விலையும் உயரும். இப்பவே உயர்ந்தாச்சு. ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது இப்ப 4 நாளைக்கு ஒரு முறை விலை ஏற்ற ஆரம்பிச்சாரு. அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 3 ரூபா ஏற்றுறாங்க. இப்ப 4 நாள் கழிச்சு நேற்று ஒவ்வொரு ரூபா ஏற்று அநேகமா நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள திரும்ப ஏற்றினாலும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏத்துற உரிமை அவருக்கு தான் இருக்கு. விலையை ஏத்துற உரிமை அவர்கிட்ட இருக்கிற காரணத்தினால அன்றாடம் விலையை உயர்த்துவது என்கிற மிக மோசமான நிலைமைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செய்கிறது. மக்களுக்கு ஏற்படுகிற கஷ்டத்தை பற்றி, நெருக்கடிகளை பற்றி கடுகளவும் கவலைப்படாத ஒரு கூட்டமாகத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்படுகிறது என்பதற்கு
அரசாங்கத்துடைய இத்தகைய அணுகுமுறைகள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவேதான் இன்னைக்கு இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இந்த ஏற்றிய விலையை இறக்க வேண்டும், குறைக்க வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பீடு ஏற்படுகிறது, மாசம் 30,000 கோடி ரூபாய். நான் என்ன கேட்க விரும்புறேன், இதே பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை $25 வித்த போது நீ ஏதாவது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சியா? $60 வித்த போது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சியா? யுத்தம் துவங்கிய போது $70 இருந்தது ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை. இன்னைக்கு $110 உயர்ந்திருக்கிறது. யார் காரணம்? ஒழுங்கா கப்பல் ஓட்டிக்கிட்டு இருந்தது, ஒழுங்கா எண்ணெயை போது எடுத்துக்கிட்டு இருந்தா எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி நடந்து கொடுத்தாங்க இருந்தது. இதை பூரா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கியவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து துவக்கிய இந்த யுத்தம் தான் அடிப்படையான காரணம். ஆகவே யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் இந்த நெருக்கடியும் நீடிக்கும். ஆகவே யுத்தத்தை உடனடியாக நிறுத்து என்கிற முழக்கத்தை இந்திய நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த குரலை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. யுத்தத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்பாவி மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் உணவு ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஆயுத வியாபாரிகளும் எண்ணெய் வியாபாரிகளும் கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தவிர சாதாரண மக்களுக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த சண்டையினால இவர்கள் யாருக்காக சண்டை போடுகிறார்கள்? அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தேவையற்ற இந்த யுத்தத்தை அவர்கள் தொடர்ந்து துவக்கி இன்றைக்கு அந்த யுத்தம் என்பது நிறுத்தவே முடியாது என்கிற அளவுக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண அப்பாவி மக்கள். இப்போது வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். பொறியியல் படித்தவர்கள், பட்டப்படிப்பு படித்தவர்கள், ஒரு பைக் இருந்தா போதும், ஒரு பை இருந்தா போதும், ஒரு பைக் மட்டும் இருந்தாவா நான் பை தரேன், நீ எப்படி குறைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி லட்சக்கணக்கான பேர் இந்த ஸ்விக்கி, சொமாட்டோ போன்ற பல்வேறு பெயர்களில் செயல்படக்கூடிய ஹோட்டல்களில் இருந்து பெரிய வணிக செல்வங்களுடைய விலை ஒரே நாளில் 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இன்னொரு பக்கம் 1000 ரூபாய் கூட கொடுத்தாலும் கிடைக்க என்ற கட்டுப்பாட்டையும் இவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆகவே வணிக சுருண்டல் கள்ள சந்தையில் ஏறத்தாழ 5000 ரூபாய் கொடுத்துத்தான் வாங்கி ஹோட்டல்களை நடத்த முடியும் என்கிற அவல நிலைமைக்கு ஹோட்டல் தொழில் என்பது உருவாகி இருக்கிறது. விறகு வச்சு சமைக்கிற ஹோட்டல்லாம் தப்பிட்டாங்க. விறகு அடுப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சிறிய சிறிய ஹோட்டல்கள் இந்த 5000 ரூபாய் கள்ள மார்க்கெட்ல கொடுத்து சிலிண்டரை வாங்கிதான் வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு. அவருக்கு போய் எப்படி நீ விலையேற்றலாம் நம்மால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 ரூபா டீயை எப்படி 12 ரூபா ஆகலாம், 12 ரூபா டீயை எப்படி 15 ரூபா ஆகலான்னு சாதாரண டீ கடை உரிமையாளர்களோடு நம்முடைய மக்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த யுத்தம் நிறுத்தப்படுவதற்கான நம்முடைய தொடர் வற்புறுத்தலை அனைத்து கட்சிகளும் யுத்தம் வேண்டாம், சமாதானம் வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய அனைவரும் தொடர்ந்து நாம் இதை எதிரொலிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் வற்புறுத்தி கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விலையை குறைப்பது என்பதுதான் இதற்குரிய ஒரே தீர்வு. அதைப் போலவே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கு வரக்கூடிய பெட்ரோல், டீசல், எரிவாயிலிருந்து வரக்கூடிய வரி வருவாயிலிருந்து ஓரளவுக்கு மக்களுக்கு நிவாரணத்தை தரக்கூடிய வகையில் விலை குறைப்பை அறிவிக்க வேண்டும் என்று ரவிக்குமார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் இங்கே மேலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக வழிமொழிய விரும்புகிறேன். அதையும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் கவனத்தில் கொண்டு மக்களை நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்குமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.